வணக்கம். ஆப்கி அதாலத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். ஆப்கி அதாலத்துல நாங்க முன்வைக்கிறது எங்கள் உலகின் உயர்ந்த நிலையில் இருக்கும் சில முக்கியமான நபர்களை அவர்களை மக்கள் கேள்வி கேட்க விரும்புகின்றனர், அவர்களின் செயல்களுக்கு விளக்கம் கேட்க விரும்புகின்றனர். இன்னைக்கு அப்படி ஒரு வழக்கை தான் நாம பார்க்க போறோம். பிரபலமான இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ராகுல் பஜாஜ் ஆப்கி அதாலத்தில் ஆஜராகிறார். இந்த நீதிமன்றத்தோட வழக்க தொடங்கலாம். ஆப்கி அதாலத்துல முதல் குற்றச்சாட்டு ராகுல் பஜாஜ் மீது. ஆப்கி அதாலத்தில் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ராகுல் பஜாஜ் மீது உள்ள குற்றச்சாட்டு, இவருக்கு தூர பார்வை இல்லை. ராகுல் சார், நீங்க டூ வீலர் உலகத்தோட தலை சிறந்த ஆட்சியாளர்னு சொல்லலாம். இந்த துறையில அதிக உற்பத்தி உங்க நிறுவனத்துல இருந்துதான். ஆனா நீங்க பாதுர் ஷா ஜஃபர் மாதிரி அமைதியா உட்கார்ந்திருந்தீங்க. உங்க காம்படிட்டர்ஸ் மார்க்கெட்ல கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற வகையில விட்டுட்டீங்க. நான் ரொம்ப நல்ல மனுஷன். நம்ம காம்படேட்டரும் முன்னேறணும்ல, அதுல ஏதாவது தப்பு இருக்கா? பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே வாய்ப்பு கடந்து போயிடுது. இல்ல, பஜாஜ் ஆட்டோவும் சந்தோஷமா இருக்கு, காம்படேட்டர்ஸும் சந்தோஷமா இருக்காங்க. இது உண்மையா? புது புது கம்பெனிஸ் வந்ததுக்கு அப்புறம் பஜாஜ் ஆட்டோஸ நீங்க கொண்டு போய் சேர்க்கணுங்கிற இடத்துக்கு உங்களால சேர்க்க முடியலன்னு நினைக்கிறீங்களா? அதாவது கஸ்டமர்ஸ் அவங்களோட சாய்ஸ ஸ்கூட்டர்ல இருந்து மோட்டார் சைக்கிளுக்கு ரொம்ப வேகமா மாத்திக்கிட்டாங்க. ஸ்கூட்டர்ல இருந்து மோட்டார் சைக்கிளுக்கு வரும்போது ஹீரோ ஹோண்டா முன்னேறிட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது டாப் கிளாஸ் கம்பெனி, டாப் கிளாஸ் மேனேஜ்மெண்ட், டாப் கிளாஸ் தொழில்நுட்பமும் இருக்கு. அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்க மோட்டார் சைக்கிள் மட்டும்தான் தயாரிச்சாங்க, நாங்க ஸ்கூட்டர் மட்டும்தான் தயாரிச்சோம். எங்க உற்பத்தி ரொம்ப கம்மியா இருந்தது. தூர பார்வை, அவங்க லாபம் அடைஞ்சாங்க. இந்த தூர பார்வை தான் வேணும். அதாவது காலம் மாறும்போது நீங்க அதுல கான்சென்ட்ரேட் பண்ணல. மாற்றம் நடந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாருக்குமே தெளிவா புரியும். இப்போ உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி. ஆனா முன்னாடியே ஒரு ஆள் எவ்வளோ பார்த்து முடிவு செய்ய முடியும்னா, நிச்சயமா சில பேர் சொல்லலாம், நீங்க 6 மாசம் 12 மாசம் 2 வருஷத்துக்கு முன்னாடி கவனிச்சிருக்கலாம், தூங்கிட்டு இருந்தீங்களா ராகுல் சார்னு கேட்கலாம். 10 வருஷம் டெலிவரி பீரியட் இருந்தது, செல்லஸ் மார்க்கெட் இருந்தது, நீங்க நிம்மதியா இருந்தீங்கன்னு சொல்லலாம். அப்படி நடந்திருக்கும். ஆனா பாருங்க அதுக்குள்ள எவ்வளவு சீக்கிரம் மாறிடுச்சுன்னு. நாங்க 4வது இடத்துல இருந்தோம் மோட்டார் சைக்கிள்ல, இன்னைக்கு 2வது இடத்துல இருக்கோம். மத்தவங்கெல்லாம் முன்னாடி இருக்காங்க. ஹீரோ ஹோண்டா இப்பவும் முதல்ல தான் இருக்கு. இது உங்க சோம்பேறித்தனத்தோட விளைவு இல்லையா? சோம்பேறித்தனத்தை விட இதை நீங்க ஒரு முட்டாள்தனம்னு சொல்லலாம். நான் கொஞ்சம் மரியாதையா கேட்கிறேன், அதனாலதான் நீங்க இதை நல்லவர் சொல்ல தான். முடியல. நீங்க ரொம்ப அன்பானவர். ஆனா சில பேர் சொல்லலாம் ராகுல் பஜாஜ் நேரடியா பேசுவாருன்னு. சோ அது என்னோட முட்டாள்தனம்னு நான் நேரடியாவே ஒத்துக்கிறேன். ஆனா பஜாஜ் சார், உங்களோட ஸ்கூட்டர் இன்னும் சரியாகவே இல்ல. இப்ப கூட அதை ஸ்டார்ட் பண்றதுக்காக முதல்ல லெஃப்ட்ல திருப்பி ரைட்ல திருப்ப வேண்டியதா இருக்கு. அதாவது மக்களுக்கு இந்தியால மக்களை சோம்பேறிங்கன்னு சொல்லுவாங்க. நீங்க என்ன சோம்பேறின்னு சொல்லிட்டீங்க. சில பேர் சொல்லுவாங்க ரொம்ப குண்டாயிட்டீங்கன்னு. நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் இல்லாம உடற்பயிற்சி செய்ய வைக்கிறேன். இப்படி பண்ணுங்க, இங்கே பண்ணுங்கன்னு. நீங்க விலைய மட்டும் ஏத்திக்கிட்டே போவீங்க, ஆனா ஸ்டார்ட் பண்றதுக்கு நம்ம கிக் பண்ற கஷ்டம் மட்டும் குறையவே குறையாது. இன்னைக்கு குவாலிட்டியில பஜாஜ் ஸ்கூட்டர் அண்ட் பஜாஜ் மோட்டார் சைக்கிள்ஸ் என்னால உறுதியா சொல்ல முடியும், உலகம் முழுவதும், இந்தியாவை விட்டுருங்க, குவாலிட்டியில எந்த குறையும் இல்ல, பர்ஃபார்மன்ஸ்ல, பிரைஸ்ல. நாங்க யார் கூட வேணாலும் போட்டி போட தயார். நீங்க யார் கூட வேணாலும் கம்பேர் பண்ணி பாருங்க, எந்த ஸ்கூட்டர் கூட வேணாலும் கம்பேர் பண்ணுங்க. ஆனா ஒரு விஷயம் மட்டும் உண்மை, நீங்க உங்க கம்பெனியை விளம்பரப்படுத்துறீங்களா? அதுக்கான வாய்ப்பு எனக்கு கொடுத்துருக்கீங்க. நீங்க வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க, அதுவும் ஃப்ரீயா வேற கிடைக்குது. இந்த விளம்பரத்துக்கெல்லாம் செலவு எதுவுமே இல்லை. ஆனா இங்க வரதுக்கு நேரம் செலவிட வேண்டியதா இருந்தது. ஆனா இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்து பேச வச்சிருக்கீங்க. பேசலன்னா சோம்பேறின்னு சொல்லுவீங்க. உங்க சோம்பேறித்தனத்துக்கு இன்னொரு உதாரணமும் இருக்கு. அதாவது மத்த கம்பெனிஸ் 4 வீலர்ஸ் ஆரம்பிக்கும் போது நீங்க அதை பத்தி எதுவும் கண்டுக்கல. ஒரு கம்பெனியோட பேரை உங்களால சொல்ல முடியுமா? 4 வீலர்ல ஆரம்பிச்சு இது வரைக்கும் இருக்கிற மாதிரி இந்தியால ஒண்ணுமே இல்லை. எல்லாரும் என் நண்பர்கள் தான். நான் எந்த பேரையுமே சொல்ல விரும்பல. நுழைஞ்சாங்க, உள்ள வந்தாங்க, இப்பவும் வராங்க, அது வேற விஷயம். வராங்க இப்போ. ஆனந்த் மகேந்திரா, என் தம்பி வந்தாரு சந்திரகாந்த் பிர்லா, என்னோட இன்னொரு நண்பர் வந்தாரு கிர்லோஸ்கர், டொயோட்டா, ஜெனரல் மோட்டார், அப்புறம் ஃபோர்டு. அதெல்லாம் இப்ப யாரோட கம்பெனி? வெளிநாட்டு நிறுவனங்களாயிருச்சு. நீங்க இப்ப பேருக்கு மட்டும்தான் இருக்கீங்க. 2 நிறுவனங்கள் 4 வீலர் இந்தியால இப்பவும் 2 தான் இருக்கு. டாடா ட்ரக்ல இருந்து காருக்கு வந்தாங்க,
ரொம்ப நல்லா முன்னேற்றம் அடைஞ்சாங்க. முதல்ல ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் இப்ப சிறப்பா வளர்ந்துருக்காங்க. அப்புறம் ஹிந்துஸ்தான் மோட்டார்ஸ், நம்ம CK பிர்லா, அவரு அம்பாசிடர் உருவாக்குனாங்க. அதுக்கு எல்லாம் கேலி பண்ணாங்க. ஹார்னை தவிர எல்லா சத்தமும் கேக்குதுன்னு. அது ஒன்றும் அவ்வளோ மோசமான வண்டி இல்ல. நானும் ஒரு காலத்துல அதுக்கு போர்டு மெம்பரா இருந்திருக்கேன். இந்த 2 நிறுவனங்களை தவிர மத்தவங்க எல்லாமே வெளியில போயிட்டாங்க. எங்க ஜட்ஜ்மெண்ட் மறுபடியும் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது எங்களோட விளக்கத்தை சொல்ல. அதுதான் சரியான தீர்மானம். எனக்கு இந்த விஷயம் சரியாவே தெரிஞ்சது. நான் அதை பத்தி ஸ்டடியும் பண்ணேன். ரெனால்ட்ல பேசினேன், ஃபியூஜில பேசினேன், ஹுண்டாய், ஹோண்டா, டொயோட்டா எல்லாத்திட்டையும் பேசினேன். அதை விட அதிகமா கிரைஸ்லர்கிட்ட பேசினேன். ஆனா இதெல்லாம் ஸ்டடி பண்ணி எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது. இந்தியால உள்ள கார் நிறுவனங்கள்ல வெளிநாட்டுக்காரங்க தான் ஆதிக்கம் பண்றாங்க. உங்களுக்கு சாலை அனுபவம், டூ வீலர்ஸை உருவாக்குற அனுபவம் எல்லாம் இருந்தது. மக்களோட சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைச்சது. அப்படி இருக்கும்போது உங்ககிட்ட தானே எதிர்பார்த்திருப்பாங்க நீங்க 4 வீலர் மார்க்கெட்டுக்கு வரணும், மக்கள் பயனடைகிற மாதிரி காரை உருவாக்கணும்னு நினைச்சிருப்பாங்க. இல்ல, நான் நிறைய கேட்டிருக்கேன். மக்கள் இதுவும் சொன்னாங்க, 3 வீலர்ல இன்னொரு வீல் சேர்த்தா 4 வீலரா மாறிடும்னாங்க. அது அவ்வளோ ஈஸியா இருந்தா நல்லா இருந்திருக்கும் ரஜித் சார். ஆனா என்ன பண்றது? நான் என்ன நிகழ்வை பார்த்து நம்பிக்கை வைக்கிற ஒரு ஆள்னு தான் சொல்லுவேன். ஆனா இப்போ நிஜத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்புற ஆள், அதாவது எதிர்மறையா இருக்கிறது ரொம்ப தவறான விஷயம். நம்பிக்கை உடையவரா இருக்கணும். ஆனா அது யதார்த்தத்தை மறந்து கனவு உலகத்துல இருக்கிற மாதிரி ஆயிடக்கூடாது. கடவுள் அருளால எனக்கு சிந்திக்கிற விவேகம் நல்லா இருக்கு. ராகுல், நீ சோம்பேறியா இருந்தாலும் பரவாயில்ல, காருக்குள்ள போகாதன்னு சொல்லிட்டார். நீ 2 வீலர்லயே இரு. இப்போ ரஜித் சர்மா சார் கார் வாங்குறாரு. ஆனா இந்தியால இருக்கிற மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ் ஏழைங்க 2 வீலர் வாங்குவாங்க. ராகுல், நான் உன்னை இந்த நாட்டுக்கு அனுப்புனது இவங்கள பத்தி யோசிக்கிறதுக்காக, ரஜத் சர்மா மாதிரி ஆளுங்களை யோசிக்கிறதுக்கு இல்ல. நீங்க எப்பவாவது 2 வீலர் ஓட்டி இருக்கீங்களா? அதுக்கு ஒரு பெரிய கதையே இருக்கு. இப்போ அதிகமா கைத்தட்டல் வரப்போகுது. நான் 2 கதை இருக்கு, டக்குன்னு சொல்லி முடிச்சிடுறேன். நான் ஸ்கூலிங் முடிச்சேன் மும்பையில். 54 டிசம்பரில் தேர்ச்சி அடைஞ்சேன். ஸ்டென்ட் ஸ்டீவன்ஸ் காலேஜும் நல்லா இருந்தது. நான் அங்கே போய் சேர்ந்தேன். ஹாஸ்டலில் இருந்தேன் 3 வருஷம். எப்படியோ ஒரு வழியாக அடிச்சு பிடிச்சி பாஸ் ஆயிட்டேன். BA எக்கனாமிக்ஸ் முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நிம்மதியாக வண்டி ஓட்டலான்னு நினச்சேன். 3 வருஷம் பஜாஜ் ஸ்கூட்டர் ஓட்டினேன். ஆனால் அதை சொல்லியே ஆகணும். 55லேருந்து 58 வரைக்கும் அதை வெஸ்பான் தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 61லேருந்து தான் பஜாஜா மாறிச்சு. 3 வருஷம் ஓட்டினேன். அப்பா சொன்னாரு, வண்டி எல்லாம் உனக்கு எதுக்கு, நோ வண்டி. அப்போதைக்கு அது ஓகேன்னு தான் தோணுச்சு. அதுக்கப்புறம் மும்பைக்கு வந்தேன். 2 வருஷம் பஜாஜ் எலக்ட்ரிக்கல்ல ட்ரைனிங் எடுத்தேன். கூடவே லாவும் முடித்தேன். அதுக்கப்புறம் ஹார்வர்டு பிசினஸ் ஸ்கூல்ல நான் MBA படிக்கும்போது, அதுக்கு முன்னாடி எங்களோட 2 ஸ்டீல் கம்பெனி இருக்கு. குர்லால முக்குந்துங்கிற நிறுவனம். நாங்க சவுத் பாம்பேல இருந்தோம். அங்கிருந்து சுமார் 15லேருந்து 20 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். ட்ரைனிங்க்கு நான் 2 வருஷம் போய் தான் ஆகணும், வேற வழியே இல்லை. அப்ப எனக்கு 22 வயசாயிருச்சு. சரி போகலான்னு கிளம்பும்போது அப்பா சொன்னாரு, வண்டி எடுக்கக்கூடாது. வண்டி எடுக்கக்கூடாதுன்னா ட்ரைனிங்க்கு போகணுமே. சரி 3 வருஷம் தானே, ஸ்கூட்டர் எடுத்துக்கிறேன்னு. அம்மா சொன்னாங்க ஸ்கூட்டர் வேண்டாம், அது ரொம்ப ரிஸ்க்குன்னாங்க. நீ பஸ்ல தான் போகணும்னாங்க. நான் சொன்னேன் எனக்கு பஸ் வேண்டான்னு. அப்பா கார் வேணான்ட்டாரு, அம்மா ஸ்கூட்டர் வேணான்ட்டாங்க, நான் பஸ் வேணான்ட்டேன். நிலைமை ட்ரைனிங் போகாத மாதிரி ஆயிருச்சு. இன்னைக்கு நான் இங்கே வந்திருக்க மாட்டேன். அதுக்கப்புறம் நான் அம்மா கிட்ட போய், அம்மா நம்ம 2 வீலர் தயாரிக்க போறோம்மா, நீயே ரிஸ்க்குன்னு சொன்னா அது ரிஸ்கா இருந்தாலும் இல்லைனாலும் அப்படி சொல்லக்கூடாதுல்ல. அதனால 2 வருஷம் ஸ்கூட்டர்ல ட்ரைனிங் போனேன். 3 வருஷம் டெல்லி ஸ்டென்ட் ஸ்டீவன்ஸ்க்கு போனேன். கர்நாட் பிளேசஸ்க்கு அப்பப்போ சுத்திட்டு வர போவேன். அதுக்கப்புறம் 2 வருஷம் நான் குர்லால ஸ்கூட்டர் ஓட்டியிருக்கேன். நீங்க எத்தனை வருஷம் ஓட்டியிருக்கீங்க? நீங்க இந்த ப்ரோக்ராமுக்கு ஸ்கூட்டர்ல வருவீங்கன்னு நினைச்சேன். ஓ அப்படியா? நீங்க மட்டும் ஸ்கூட்டர்ல வந்திருந்தா உங்க ஸ்கூட்டருக்கு கண்டிப்பா பப்ளிசிட்டி கிடைச்சிருக்கும். இதுவும் கரெக்ட் தான். ராகுல் பஜாஜ் ஓட்டிட்டு வந்தா பப்ளிசிட்டி பாசிட்டிவா இருக்கா நெகட்டிவா இருக்கான்னு யாருக்கு தெரியும் சொல்லுங்க. ஆப்கி அதாலத்துல இன்னைக்கு நாம வழக்க நடத்திட்டு இருக்கோம். பிரபல தொழிலதிபர் ராகுல் பஜாஜ் மீது மக்களின் கேள்விகள் தொடரும். ஒரு பிரேக் அப்புறம். ஆப்கி அதாலத்துல நாம அரசியல் தலைவர்கள் மீதும் செலிபிரிட்டிஸ் மீதும் விசாரணைகளை நடத்துறோம். இன்று மக்களின் கேள்விகளுக்கு இடையில் உள்ளார் புகழ்பெற்ற தொழிலதிபர் ராகுல் பஜாஜ். ஆப்கி அதாலத்தில்
தொழிலதிபர் ராகுல் பஜாஜ் மீது உள்ள குற்றச்சாட்டு. இவர் ஒரு சந்தர்ப்பவாதி. ராகுல் சார், இது உண்மையா? எனக்கு புரியல. இப்ப புரிய வைக்கிறேன். ஆ. பஜாஜ் குரூப் ஆரம்பிச்சவரு ஜம்னாலால்ஜி. அவர் காங்கிரஸ் கட்சிக்கு நெருக்கமா இருந்தாரு. ஜம்னாலால்ஜி காங்கிரஸ் கட்சிக்கு நெருக்கமாவும் இருந்ததில்ல, வேற எந்த கட்சிக்கும் இல்ல, அரசியல்லையும் இன்வால்வா இல்ல. ஜம்னாலால்ஜி ஒரு துறவி போல மனிதர். நாங்க அது மாதிரி கிடையாது. அவர் காந்திஜியை மட்டும்தான் பின்பற்றினாரு. வினோபாவை குருநாதரா ஏத்துக்கிட்டாரு, காந்திஜியை தந்தையா ஏத்துக்கிட்டாரு. காந்திஜி சொன்னதுனால அவரை காங்கிரஸ் கமிட்டி ட்ரெஷரரா அமைச்சாங்க, காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டியில எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. அவர் அப்படிதான் அதுல இன்வால்வ் ஆனாரு. அதுக்கப்புறம் தாத்தா ஜமுனாலால்ஜி, பாட்டி ஜானகி தேவிஜி, அவங்களுக்கு பத்ம விபூஷன் கொடுத்தாங்க. என்னோட அப்பா அம்மா அவங்க கொல்கத்தால உயர்ந்த குடும்பத்துல பிறந்தவங்க, எல்லாரும் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக இருந்தவங்க. என்னோட சித்தப்பா ராமகிருஷ்ண பஜாஜ். ஆனா ஒருத்தர் கூட ஃப்ரீடம் ஃபைட்டர் பேரை யூஸ் பண்ணி எந்த லாபத்தையும் எடுத்துக்கல. அதை வச்சு நாங்க எந்த அரசியலும் பண்ணல. கடவுள் அருளால நாங்க எல்லாமே நல்லா இருக்கோம். நீங்க காங்கிரஸ் கட்சிக்கு நெருக்கமான ஒவ்வொரு காங்கிரஸ் தலைவருக்கும் பஜாஜ் டீலர்ஷிப் கொடுத்திருக்கீங்க. இந்த விஷயம் இன்னைக்குதான் எனக்கு தெரிஞ்சிருக்கு. நான் காங்கிரஸ்க்கு நெருக்கமானோன்னு நீங்க சொல்றீங்க. காங்கிரஸ் சொல்றாங்க நீ பிஜேபி பக்கம்னு, பிஜேபி சொல்றாங்க நீ காங்கிரஸ் பக்கம்னு. என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஒரு இந்தியன், காங்கிரஸ் பக்கமும் இல்ல, பிஜேபி பக்கமும் இல்ல. நீங்க எப்பவும் ஆட்சியில இருக்கிறவங்க பக்கம்தான் இருப்பீங்கன்னு சொல்றாங்க. அப்ப நான் எல்லாருக்குமே அடிமையா இருந்திருக்கணுமே. அப்படிதான் இருந்திருக்கீங்க. அப்ப குரோனிசம் பண்ணணும், அடிமையா இருக்கணும். இப்பெல்லாம் நிறைய பேர் சொல்றாங்க ஒரே ஒரு முட்டாள் தான் இருக்கான், கவர்மெண்ட்டை திட்டுறவன்னு சொல்றாங்க. அது எந்த கவர்மெண்டா இருந்தாலும். உங்களுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன். மே 1997ல நடந்தது. பி. சிதம்பரம் ஃபைனான்ஸ் மினிஸ்டரா இருந்தாரு. அப்போ நீங்க சிதம்பரத்தை இவரை விட சிறந்த ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இல்லவே அவர் அந்த ட்ரீம் பட்ஜெட் அறிமுகப்படுத்தினப்போ, அதுக்கப்புறம் அந்த ட்ரீம் பட்ஜெட் என்னாச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆட்சி கவிழ்ந்துருச்சு, எல்லாருக்குமே தெரியும். ஆனா அந்த ட்ரீம் பட்ஜெட் அற்புதமா இருந்தது தெரியும். இந்தியா முழுவதும் அந்த ட்ரீம் பட்ஜெட்டா ஏத்துக்கிட்டாங்க. இதுல என்னோட தப்பு என்ன இருக்கு? நானும் அதே மாதிரி தான் ஏத்துக்கிட்டேன். அவங்க டேக்ஸஸ் எல்லாம் குறைச்சிட்டாங்க, நல்ல விஷயம் பண்ணாங்க, நாட்டுக்கும் நல்லது நடந்தது. அந்த காரணத்தினால தான் இந்த கருத்தை நான் வெளியிட்டு இருப்பேன். இதை வச்சு பார்க்கும்போது ஒருத்தர் நல்லது செஞ்சா அதை எதிர்க்க முடியுமா என்ன? இல்ல ராகுல் சார், அது கிடையாது. நல்லது தானே சொல்லணும். அதாவது பாத்தீங்கன்னா நான் இப்போ அந்த விஷயத்தை ஒத்துக்கிறேன். அதாவது ரஜத் சார், சிதம்பரம் சார் அறிவு, விவேகம், தெளிவா பேசும் திறன், இதெல்லாம் வச்சு முழுமையா பார்க்கும்போது இவரை விட சிறந்த நிதியமைச்சர் கடந்த 25-30 வருஷத்துல யாருமே இருந்ததில்ல. ஆனா பியோர் நாலேஜ்ல டாக்டர் மன்மோகன் சிங் சிறந்தவரா இருந்தாரு. அப்படின்னா நீங்க சொல்ல வர்றது ஒரு நிதியமைச்சர், ஒரு பிரதமர் மட்டும்தான். ஆகுது. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நாளைக்கு பிஜேபி மறுபடியும் ஆட்சிக்கு வரலாம். யஸ்வந்த் சின்ஹாவை பத்தி பாராளுமன்றத்துல இன்னைக்கு அமைச்சரான மணிசங்கர் ஐயர் பார்லிமெண்ட்ல சொன்னாரு, யஸ்வந்த் சின்ஹா ராகுல் பஜாஜோட பினான்ஸ் மினிஸ்டர், பிஜேபி ஆள் இல்ல. நீங்க யஸ்வந்த் சின்ஹாட்டே கேட்டு பாருங்க. அவர்கிட்ட எதுக்கு கேட்கணும்? உங்க ஸ்டேட்மெண்ட்டே நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். பிஜேபி ஆட்சிக்கு வந்த பாத்தீங்களா, இப்ப நான் பிஜேபி காரன் ஆயிட்டேன். அக்டோபர் இல்ல, ஆட்சிக்கு வரவங்களுக்கு தான் நீங்க சப்போர்ட்டா இருப்பீங்க. அப்படியா? அதுவா விஷயம். அக்டோபர் 99ல நீங்க சொல்லியிருக்கீங்க, அதாவது 1999 கரெக்ட். நீங்க சொல்லியிருக்கீங்க அடல் பிஹாரி வாஜ்பாய் பிரதமரா இருக்காரு, இதை விட ஒரு நல்ல விஷயம் இருக்காதுன்னு சொல்லியிருக்கீங்க. இல்ல, நான் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் சொல்ல. எப்போ நான் அந்த மாதிரி கருத்துக்கள் எல்லாம் ஒத்துக்கிறது இல்ல. இந்தியா தான் இந்திரா, இந்திரா தான் இந்தியான்னு நான் இதெல்லாம் ஆதரிச்சதும் இல்ல. ஆனா இப்போ நான் சொல்றேன், இப்போ அவங்க பிரதமர் இல்ல ரஜித் சார். அதாவது வாஜ்பாய் சார் நம்ம நாட்டுக்கு மிகச்சிறந்த பிரதமரா இருந்தாரு. அது எனக்கு சந்தோஷமாவும் பெருமையாவும் இருக்கு. ஆனா அவங்களோட சிறந்தவங்க யாரும் இல்ல, அந்த மாதிரிலாம் நான் யாருக்குமே சொன்னதும் கிடையாது. சில நேரங்கள்ல உங்களை மாதிரி செய்தியாளர்கள் எங்க வாயிலிருந்து நிறைய விஷயம் புடுங்குறீங்க. அந்த மாதிரி சொல்ல வச்சிருந்தா எனக்கு தெரியாது. எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி நீங்க சொல்லியிருக்கீங்க, பிஜேபி சொல்ற இந்த ஃபீல் குட் விஷயம் ரொம்ப நல்லா இருக்கு, நாட்டுல அப்படிதான் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. பல விஷயங்கள்ல பிஜேபியோட திட்டங்கள் ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய விஷயங்கள்ல இந்தியா முன்னேற மாதிரி இருந்தது. உதாரணத்துக்கு அத்வானிஜி ரத்த யாத்ரா பண்ணும்போது அதை பாரத் உதய்னு சொன்னாங்க. அப்ப அது இந்தியாவின் வளர்ச்சி தானே. அதுக்கு அர்த்தம் இந்தியா முன்னேறுது. சில நேரங்கள்ல நிறைய தவறும் செஞ்சிருக்காங்க. பிப்ரவரி 15, 2004 3 நாளைக்கு முன்னாடி தான் பட்ஜெட்டை கிரிட்டிசைஸ் பண்ண. அதை நீங்க கேட்கல. முதல்ல பழைய விஷயங்களை பழைய விஷயமா, புது விஷயம் வேண்டாமா? என்னோட கருத்து என்னன்னா, இதுக்கு முன்னாடி யோசிங்க, ஃபியூச்சரை பத்தி யோசிங்க. எதுக்கு ஹிஸ்டரிக்கு போறீங்க? பிபிசி ரேடியோல ஹிந்தி ப்ரோக்ராம்ல ராகுல் பஜாஜ் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருந்தாரு. அவர் என்ன சொன்னார்னா, எல்லாரும் சொல்ற இந்த ஃபீல் குட் விஷயத்த ரொம்ப சரியானது, அது தொடர்ந்து இருக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ நான் அதை ரிப்பீட் பண்றேன். அந்த நேரத்துல இண்டஸ்ட்ரியில ரொம்ப அற்புதமான ஃபீல் குட் விஷயமா இருந்தது. மிகவும் பலமான ஃபீல் குட் ஃபேக்டரா இருந்தது. ஆனா இண்டஸ்ட்ரியில எவ்வளவு ஓட்டு இருக்கு? தொழில்துறையில அவ்வளவு ஓட்டு இல்ல. ஆனா
அரசியல் தலைவர்களுக்கு, அவ்வளவு பெரிய அரசியல் கட்சிகளுக்கு பிஜேபிக்கு இது புரியலன்னா கிராமங்கள்ல என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு எப்படி புரியும்? நீங்க காங்கிரஸ் ஆட்சியில இருந்தா அவங்கள பாராட்டுறீங்க, பிஜேபி ஆட்சியில இருந்தா அவங்களையும் பாராட்டுறீங்க. ஆனா நான் ரஜத் சார் முன்னாடி நின்னா ரஜத் சாரை தான் நான் பாராட்டுவேன். இதுதானே விஷயம். ஆனா நான் உங்களை இப்ப நீங்க சொல்றது அந்த மாதிரி- என்னன்னா எல்லாத்தையும் இல்ல, திட்டணுமா? காங்கிரஸ் ஆட்சியில இருந்தப்போ ராஜீவ் காந்தி பிரதமரா இருந்தப்போ அவர் உங்களை இந்தியன் ஏர்லைன்ஸோட சேர்மன் ஆக்குனாரு. இது அவங்களோட தப்பா இல்ல ஏன் தப்பா? பிஜேபி ஆட்சியில இருந்தா அவங்க உங்களுக்கு பத்மபூஷன் கொடுக்கறாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நான் இதுவரைக்கும் இதை பத்தி யோசிச்சதே இல்ல. மக்கள் எல்லாரும் யோசிக்கணும். என்னை ஏன் இப்படி கூண்டுக்குள்ள உட்கார வச்சிருக்காங்க? நான் உண்மையிலேயே ரொம்ப பெரிய மனுஷன்தான். எல்லா அரசியல் கட்சிகளும் என்ன பாராட்டுறாங்க. ஒருத்தர் பத்மபூஷன் கொடுக்கறாரு, இன்னொருத்தர் இந்தியன் ஏர்லைன்ஸ் சேர்மன் ஆக்குறாரு. எனக்குள்ள இவ்ளோ திறமை இருக்குன்னு எனக்கு இதுவரைக்கும் தெரியாது. நான் மரியாதையோட சொல்லணும்னா நீங்க ஆட்சியில இருக்கிறவங்களுக்கு சொம்ப தூக்குறீங்கன்னு தான் சொல்லணும். அதாவது எத்தனை பேருக்கு என்ன மாதிரி பத்மபூஷன் கொடுத்து எத்தனை பேரை இந்தியன் ஏர்லைன்ஸ்ல சேர்மன் ஆக்கியிருக்காங்க? உங்களோட கருத்து மிகவும் தவறானது. அது எனக்கு ரொம்ப கோவத்தையும் வெறுப்பையும் ஆனா தான் கொடுக்குது. நீங்க நான் அந்த சொல்றது நேரத்துல என்டிஏ ஆட்சி இருந்தது. நீங்க சொன்னீங்க யஷ்வந்த் சின்ஹா, ஜஷ்வந்த் சிங் இவங்கள விட பொருளாதார நிலைய நல்லா கொண்டு நான் அந்த போறவங்க மாதிரிலாம் யாரு சொன்னது இல்ல. இல்ல. நல்லா செயல்படுறாங்கன்னு தான் சொல்லியிருப்பேன். நீங்க சொன்னது மாதிரி எல்லாம் சொல்லியிருப்பேன்னு எனக்கு இதுவரைக்கும் ஞாபகம் நல்லா இல்ல. செயல்படுறவங்கள நீங்க பாராட்டினீங்கன்னு வச்சுக்கலாம். இருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் இப்பவும் சொல்றேன், காங்கிரஸ் கட்சி இப்போ ஆட்சியில இல்ல. முக்கியமா யஷ்வந்த் சின்ஹாஜி ஃபைனான்ஸ் மினிஸ்டரா 1 வருஷம் தான் இருந்தார். ஆனா யஷ்வந்த் சின்ஹா ஒரு அண்டர் ரேட்டடான ஒரு நல்ல ஃபினான்ஸ் மினிஸ்டர். அவரு நல்லா செயல்பட்டாரு. ஒரே ஒரு பட்ஜெட், இன்னைக்கு பப்ளிக்கா வெளிப்படையா சொல்றேன், ஒரு பட்ஜெட் அது ஒன்றும் அவ்வளோ மோசமானதா இல்ல. ஆனா அதுல தவறான 2 விஷயங்களை சேர்த்துட்டாரு. உதாரணமா, அதாவது டிவிடெண்ட் டாக்ஸ் வீக்கம், அதுக்கப்புறம் மறுபடியும் அமைக்கிற சில முடிவுகள். அடுத்த நாள் நான் ஃபோன் பண்ணி அவர்கிட்ட 40 நிமிஷம் பேசினேன், பூனேல இருந்து டெல்லிக்கு. உங்க பதவி ஆபத்தில் இருக்கு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அதான் நடந்தது. அதாவது காங்கிரஸ் ஆட்சி உருவானதுக்கு அப்புறம் அப்போ உங்களுக்கு தோணுனது, ஆமா இப்போ சோனியா காந்தி முழுமையான தலைமையில இருக்காங்க. ம். இப்போ நீங்க சோனியா காந்தி ரொம்ப மெச்சூர்டானவங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. ஆனா இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி நீங்க நான் சொல்லல. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியலையா? இல்ல, நான் பார்த்ததே இல்ல. உயரத்துல கொஞ்சம் குட்டையா இருப்பாங்க, நான் கொஞ்சம் ஹைட்டா இருப்பேன். மேல என் பார்வைக்கு எட்ட மாட்டாங்க. அவங்க இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி இப்ப இல்ல. ஆட்சிக்கு வந்ததும் மாறிட்டாங்க. இது 100% கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். கிட்டத்தட்ட நான் இதை தான் சொன்னேன். இன்னைக்கும் அதே தான் சொல்லுவேன். எமர்ஜென்சில எத்தனையோ தொழிலதிபர்கள் இருந்தாங்க. அவங்க வெளிப்படையா எமர்ஜென்சியை அப்போஸ் பண்ணாங்க. அப்ப நான் ரொம்ப கீழ்மட்டத்தில் இருந்தேன். எதிர்த்ததுனால ரெய்டு நடந்தது. அதுக்கப்புறமும் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்தேன். அதை தான் சொல்லியிருக்காங்க. உங்க மாமியார் தான் எமர்ஜென்சியை அமைச்சாங்க. அப்போ நான் எமர்ஜென்சிக்கு எதிராக தான் பேசியிருந்தேன். ஆனா நான் சோனியா காந்திக்கு எதிராக எதுவுமே பேசினது இல்லையே. அப்படி பேச வேண்டிய தேவையும் இல்ல. அது சில நண்பர்கள் சொல்லுவாங்க. யாரு? ஒரு நண்பர் இருக்காரு, அவர் பேரு சரத் பவார். அவர் தான் வெளிநாட்டு வரலாறுன்னு பேசிட்டு இருப்பாரு. அவரு சொன்னாரு, ஆனா இவர் என்னோட நண்பர். ஆனா நான் இது வரைக்கும் எதுவும் சொன்னதில்ல. இதையும் நான் சொல்றேன், இப்ப மறுபடியும் சொல்றேன். ஆனா இவர் சொம்பு தூக்குறேன்னு சொல்லுவாரு. இப்ப நான் உண்மையை சொல்லக்கூடாதா? கடந்த 10 வருஷத்துல நான் பார்க்கிற சில விஷயங்கள், 10 வருஷம்னு சொல்லலாம், 8 வருஷம்னு சொல்லலாம். சோனியாஜிக்கு நிறைய மெச்சூரிட்டி வந்திருக்கு. இந்தியாவை பத்தி நிறைய புரிதல் ஏற்பட்டிருக்கு. ஆனா நான் இப்படி சொன்னதில்லை, இப்பவும் சொல்லல. இந்தியால அவங்கள விட சிறந்தவங்க யாருமே இல்லைன்னு. ஆனா கண்டிப்பா பவர்ஃபுல்லானவங்க. உங்க எல்லாரை விட பவர்ஃபுல்லானவங்க. அதனாலதான் மெச்சூர்ட் ஆயிட்டாங்கன்னு சொல்ல வேண்டியிருக்கா? அதனாலதான் சொல்ல வேண்டியது இருக்குன்னா நான் அதுக்கப்புறமும் சொல்லுவேன், அவங்க ஒன்றும் அவ்வளோ புத்திசாலி இல்லைன்னு. நான் ரொம்ப டேஞ்சரஸான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டேன் போல. இல்ல, அப்படியெல்லாம் கிடையாது. அப்புறம் என்ன இங்க வாழவே விட மாட்டாங்க. அவங்களுக்கும் இது புரியும். கடந்த 10 வருஷத்துல சோனியா காந்தி மாறி இருக்காங்களா இல்ல உங்க பார்வை மாறி இருக்கா? அதாவது அவங்க மாறி இருக்கிறதுனால தான் என்னோட பார்வை மாறி இருக்கு. அதான் என் கருத்து. சரத்பவாரும் அவங்கள வெளிநாட்டவர்னு குறிப்பிட்டு பேசுறாரு. அப்படின்னா அவரை கூப்பிட்டு கேள்வி கேளுங்க. உங்க மேல அவருடைய பிரபாவம் நல்லா தெரியுது. என் மேல அவர் பிரபாவமா இல்ல அவர் மேல ஏன் பிரபாவமான நீங்க தான் விசாரிக்கணும். அதாவது சார், இப்போ நீங்க ராகுல் சார் மேல குற்றம் சுமத்துனீங்க. அவர் ஒரு சந்தர்ப்பவாதின்னு. பிசினஸ் மேனா இருந்தா கண்டிப்பா அவங்க சந்தர்ப்பவாதியா தான் இருந்தாகணும். வாய்ப்பு கிடைக்கும் போது அதை இழந்துட்டா பிசினஸே பண்ண முடியாதே. அதுக்காக அரசியல் கட்சியோட ஒத்து போறதோ தொழிலதிபர்களோட ஒத்து போறதோ அதுல என்ன தப்பு இருக்கு? சரியா சொன்னீங்க. இவர் எங்க உட்கார வைங்க, நான் அங்க போயிடுறேன். ரொம்ப சரியா சொன்னீங்க. இந்த காரணத்தினால நீங்க
நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க. அதனால தான் 90% இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இப்படி தான் நடந்துக்குவாங்க. நான் அவங்கள மாதிரி இல்லைன்னு சொல்றேன். நான் அப்படி சொல்றதிலிருந்து என்ன கிரிட்டிசைஸ் பண்றது ரொம்ப தவறு. எனக்கு எது சரியாப்படுதோ, இந்தியாவுக்கு எது சரியாப்படுதோ அதை நான் சொல்லுவேன். சில நேரங்கள்ல நான் சொல்றதுல கருத்து வேறுபாடு இருக்கும். அப்படி சொல்லும்போது நான் எதையும் பார்க்க மாட்டேன், கவர்மெண்ட்டுக்கு அது பிடிக்குமா இல்ல பிடிக்காதான்னு. ஆனா இது உண்மை. நம்ம திட்டி கேவலமா பேசுறதுனாலயோ, தவறான வார்த்தைகளை பேசுறதாலேயோ அல்லது முரட்டுத்தனமா நம்மளால எதுவுமே சாதிக்க முடியாது. கவர்மெண்ட் நம்ம சொல்ற கருத்தை கேட்கணும்னு நினைச்சா நீங்க மரியாதையாவும் உறுதியாவும் அதை சொல்லணும். அதை தான் நான் முயற்சி பண்றேன். அப்ப நீங்க ஏன் ராஜ்யசபாவுக்கு போக கூடாது? யாரும் என்ன கூப்பிடவும் இல்லை, அங்க போய் டைம் வேஸ்ட் பண்றதுக்கு எனக்கு டைமும் இல்லை. அங்க போய் நான் என்ன பண்ண போறேன்? இங்க கொடுக்கற லெக்சர் அங்க கொடுக்கலாம்ல. இங்க சுத்தி மக்கள் இருக்காங்க, அங்க வெறும் ஹவுஸ் தான் இருக்கும். அவங்க தினமும் செலவு தொகையை எடுத்துக்குவாங்க, அதுக்கப்புறம் காணாம போயிடுவாங்க. சென்ட்ரல் ஹாலில் உட்காருவாங்க. அங்க கேண்டீன் நல்லா இருக்கும், ரொம்ப சீப்பாகவும் இருக்கும், டேஸ்டியான சாப்பாடும் கிடைக்கும், சமோசா சூப்பரா இருக்கும். அரசியல் துறையில உங்களுக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க. அதையெல்லாம் பார்க்கும்போது உங்களோட உண்மையான இடம் அங்கதான்னு தோணுது. எனக்குன்னு தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கு. நம்ம இந்த அரசியல் வாழ்க்கைக்குள்ள வந்துட்டா யார் என்ன வேணாலும் சொல்லலாம். காலைல 8 மணிலேருந்து வீட்டுக்கு வருவாங்க. இன்னைக்கு நான் 10 மணி வரைக்கும் தூங்கினாலும் என்னை கேட்கறதுக்கு யாரும் ஆள் கிடையாது. இந்த மாதிரி பொது வாழ்க்கைக்கெல்லாம் என்னால வர முடியாது. இந்த வயசுல வாய்ப்பே இல்லை. அதாவது உங்க வேலைகளையெல்லாம் உங்க பசங்க பாத்துக்கும் போது நீங்க சேர்மனா மட்டும் இருப்பீங்க. மீதி இருக்கிற நேரத்துல என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பா சொம்பு தூக்குற வேலை பார்க்க மாட்டேன். யார் எங்க தவறு செய்றாங்கன்னு தெரிஞ்சா நான் கண்டிப்பா சுட்டி காட்டுவேன், எங்க தப்பு நடக்குதுன்னு சொல்லுவேன். அதனால நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும். இது அரசியலுக்குள்ள போறதுக்கான முதல் அடியாச்சு. இது உங்களோட புரிதல். உங்க பிசினஸ் பத்தின சில குற்றச்சாட்டுகள் இருக்கு, கேள்விகள் இருக்கு. ராகுல் பஜாஜ் மீது மக்களின் குற்றச்சாட்டுகள் தொடரும். ஒரு பிரேக் அப்புறம். இன்று குற்றச்சாட்டுகள் மற்றும் கேள்விகளுக்கு இடையில் உள்ளார் ராகுல் பஜாஜ், பிரபலமான இண்டஸ்ட்ரியலிஸ்ட். ஆப் கி அதாலத்தில் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ராகுல் பஜாஜ் மீது உள்ள குற்றச்சாட்டு. இவர் அளவுக்கு அதிகமாக பேசுகிறார். நான் இந்த குற்றச்சாட்டை ஏத்துக்கிறேன். நீங்க பேசுனா ஏதாவது ஒரு தவறான வார்த்தையை சொல்லிடுறீங்க. நான் இந்த குற்றச்சாட்டை ஏத்துக்க மாட்டேன். உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். February 6, 2003 CII மீட்டிங் இருந்தது. குஜராத்தின் முதலமைச்சர் நரேந்திர மோடி உட்கார்ந்திருந்தாரு. நீங்க அவருடைய எரியிற விஷயத்துல எண்ணெயை ஊத்திட்டீங்க. நீங்க சொன்ன மாதிரி ஒரு விஷயத்த நான் கண்டிப்பா செய்யல. எனக்கு சரின்னு பட்ட விஷயத்த நான் சொன்னேன். அதனால அவருக்கு கோபம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் பயந்துட்டு மன்னிப்பு கேட்டுட்டீங்க. இது ரொம்ப தவறு. என் வாழ்க்கையில நான் தவறு செய்யாத இடத்துல நான் என்னைக்கும் மன்னிப்பு கேட்டதே இல்லை. தவறு செஞ்ச இடத்துல மன்னிப்பு கேட்டிருக்கேன். சிஐஏயோட டைரக்டர் ஜெனரல் தருண் தாஸ் அகமதாபாத் போனாரு. அவர் மன்னிப்பு கேட்டாரு. என்னோட விருப்பத்துக்கு எதிராக பப்ளிக்கா நான் இதை சொல்றேன். தருண் தாஸ் கண்டிப்பா இந்த ப்ரோக்ராமை பார்த்துக்கிட்டு இருப்பாரு. எனக்கு அந்த விஷயம் ரொம்பவே வருத்தத்தை தான் கொடுத்தது. அண்ட் நரேந்திர மோடிஜி இந்த ப்ரோக்ராமை பார்த்து என்னை புரிஞ்சுக்குவாரு. அதாவது ராகுல் பஜாஜ் மன்னிப்பு கேட்கல, மன்னிப்பு கேட்கக்கூடாதுன்னெலாம் இல்லை. தப்பு பண்ணியிருந்தா கண்டிப்பா மன்னிப்பு கேட்டிருப்பேன். நான் தப்பு செய்யல. அன்னைக்கு நான் தப்பா எதுவும் பண்ணல. நான் எதுக்காக மன்னிப்பு கேட்கணும்? பாத்தீங்கன்னா தருண் தாஸை என்னால தடுக்க முடியல. ஆனா நீங்க மருந்து தடவி விடுற வேலையை கண்டிப்பா பண்ணிருக்கீங்க. அதாவது நரேந்திர மோடி எக்கனாமிக் சமிட்டுக்கு வந்தப்போ நவம்பர் 25 அங்க சில போராட்டக்காரர்கள் என்ஜிஓவுக்கு எதிராக போராட்டம் செஞ்சாங்க. அதுக்கு நீங்க சொன்னீங்க, மோடி இந்த மாநிலத்தின் முதலமைச்சர், இந்த மாதிரி நடவடிக்கைகள் ரொம்ப தவறானதுன்னு சொல்லியிருக்கீங்க. இது சரியான விஷயம். இதை நான் தெளிவா விளக்குறேன். அவர் இந்தியன் எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரி சிஏஏ மீட்டிங்க்கு வந்தப்போ அந்த டைம் நான் அவர் கூட சேர்ந்து இருந்ததே இல்லை. சிஏஏ என்ன அவர் கூட ஒரே அமைப்பா சேர்க்கவே இல்லை. ஏன்னா அவங்க பயந்துட்டாங்க திரும்ப நான் என்ன பேசிடுவனோன்னு நினைச்சு. ஆனா என்ன நடந்ததுன்னா, அந்த போராட்டக்காரர்கள் வந்தப்போ மோடிஜி ஒரு பக்கத்துல இருந்து வந்தாரு, நான் இன்னொரு பக்கத்துல இருந்து வந்தேன். அப்ப தலைவர் யார் இருந்தா? நஃபீஸ் அலி. நஃபீஸ் அலி. அவங்கள எனக்கு ஒரு 10 வருஷமா ரொம்ப நல்லா தெரியும். அவங்க மேல எனக்கு ஒரு நல்ல மரியாதையும் இருக்கு. அப்ப அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப நான் சிஏஏ அமைப்பு பக்கம்தான் பார்க்கணும். அப்படி பார்த்தா அவங்களால என்ன பெருசா செஞ்சிட முடியும்? ஹோட்டலுக்குள்ள இருந்தாங்க, செக்யூரிட்டி வெளியே நின்றுட்டு இருந்தாங்க. நான் ஏதாவது சொல்ல வேண்டியது இருந்தது. அதனால தான் நான் சொன்னேன், இவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர்னு நான் சொன்னேன். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் முதலமைச்சர் ஆக்கியிருக்காங்க, அந்த மாதிரி ஏதோ சொன்னேன். அந்த பிரச்சனையை முடிக்க தான் பார்த்தேன். அது எனக்கு ஞாபகம் கூட இல்லை. அதாவது அவரு என்ன கடந்து போயிருப்பாரு நான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள. அவர் கேட்டது கூட வாய்ப்பு இல்லை நான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள. ஆனா பேப்பர்ல வந்தப்போ அவர் அதை படிச்சிருப்பாருல்ல. அப்ப தெரிஞ்சா தெரிஞ்சுக்கிட்டோம்.
அதை பற்றிலாம் நான் கவலைப்படல. பேப்பரில் வர ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பெருசாக எடுத்துக்கிட்டா நான் ஹார்ட் அட்டாக் வந்து எப்பயோ போயிருப்பேன். எல்லாரும் இஷ்டத்துக்கு எழுதுவாங்க. உங்களை பற்றியும் எழுதுவாங்க, என்னை பற்றியும் எழுதுவாங்க. எல்லாரையும் உங்களை பார்த்து பயப்படுவாங்கல்ல. ஒரு காலத்துல நீங்க அப்படியா? மிடில் வெயிட் பாக்ஸரா இருந்தீங்க ஒரு டைம்ல. இல்லை, லைட் ஹெவி வெயிட். மிடில் வெயிட்டை விட பெருசு லைட் ஹெவி வெயிட். ஆனால் அது ஸ்கூலில். அப்போ வெயிட் கம்மியாக இருக்கும். அப்போ சாம்பியனாக இருந்தேன். ஸ்கூலில் பாக்ஸிங் கேப்டனாகவும் இருந்தேன். அப்போ இந்த அடிதடி சண்டையெல்லாம் போடுற பழக்கம் இப்பவும் இருக்கா? நீங்க அளவுக்கு அதிகமா பேசுறேங்கிறத ஒத்துக்கிட்டதுனால என்னால அதிகமா கேள்விகள் கேட்க முடியாது. அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். என் ஃபேமிலியும் சொல்லுவாங்க, என் ஒய்ஃப் சொல்லுவாங்க, எல்லாருமே சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணுறது? ஆனால் நீங்கள் சொன்ன இன்னொரு விஷயத்த நான் ஒத்துக்கவே இல்லைல்ல. ரொம்ப புத்திசாலித்தனமாக நான் பேசுகிறேன்னு நினைக்கிறேன். என்னால் பேசாமல் இருக்க முடியாது. தவறான விஷயத்த சொன்னால் என்னால் ஒத்துக்கவே முடியாது. இது உண்மையா? போர்ட் மீட்டிங் நடக்கும்போது நீங்க யாரையும் பேச விடுறதில்ல. எந்த போர்ட் மெம்பர் உங்ககிட்ட அப்படி சொன்னது? அப்போ அவரை வேலையை விட்டு தூக்கிடுவீங்க. கண்டிப்பா. இல்ல, அதாவது பாத்தீங்கன்னா போர்ட் மீட்டிங்ல கொஞ்சம் அதிகமாக தான் பேசுவேன். ஆனா இப்போ கொஞ்சம் குறைச்சிட்டேன். பசங்களை பேச விடுறேன். ஆனா இது உண்மைதான், நான் ஒத்துக்கிறேன். போர்டில் சேர்மனா இருக்கேன், மேனேஜிங் டைரக்டராகவும் இருக்கேன். சேர்மன் மேனேஜிங் டைரக்டர் பேசலன்னா எப்படி வண்டி ஓட்டுறது? எல்லாரையும் நடத்தி ஆகணும்ல. ஆனா இனிமே 1 ஏப்ரல்ல இருந்து நான் மேனேஜிங் டைரக்டர் இல்லை. என்னோட மூத்த பையன் மேனேஜிங் டைரக்டர் ஆக போறான். 1 ஏப்ரல் 2005 இருந்து நான் வெறும் மேனேஜ்மெண்ட் மட்டும் தான். அப்பவும் கம்மியா பேசுவீங்களா இல்ல அதிகமா பேசுவீங்களா? போர்டில் கம்மியாக பேசுவேன், போர்டுக்கு வெளியில் நிறைய பேசுவேன். ஆப்கி அதாலத்துல ராகுல் பஜாஜ் மீது மக்களின் குற்றச்சாட்டு தொடரும். ஒரு பிரேக் அப்புறம். ஆப்கி அதாலத்துல இன்னைக்கு நம்ம மக்கள் சார்பா வழக்க நடத்திட்டு இருக்கோம். பஜாஜ் ஸ்கூட்டர் தயாரிக்கிற கம்பெனி சேர்மன், மேனேஜிங் டைரக்டர் ராகுல் பஜாஜ் மீது. ஆப்கி அதாலத்தில் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ராகுல் பஜாஜ் மீது உள்ள குற்றச்சாட்டு. இவர் இரட்டை நிலை கொண்டவர். ராகுல் சார், டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ். ஓ, டபுள் ஸ்டாண்டர்டா? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? 1997ல நீங்க பாம்பே கிளப்பை தொடங்குனீங்க. டெக்னிக்கல் ஆன்சர் வந்து நோ. அதை நான் தொடங்கல, நான் எதுவும் எழுதல, நான் எதுவும் சொல்லல. ஆனா சில பேர் என்னை பத்தி எழுதுனாங்க. நாம எல்லாரும் சேர்ந்து சந்திக்கலாம், சேர்ந்து எழுதலாம்னாங்க. ஆனா அதுக்கப்புறம் அது பாம்பே கிளப்பா அறியப்பட்டது ராகுல் பஜாஜ் தலைமையில். இல்ல, அதுல பெரிய பெரிய பிசினஸ் மேன் இருந்தாங்க. ஹரிசங்கர் சிங்கானியா, பரத்ராம் காட்ரேஜ், ஜம்சன் காட்ரேஜ், நிறைய பேர் இருந்தாங்க. ஆனா ஒரு விஷயம் உண்மை, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கவர்மெண்ட் கோவப்பட ஆரம்பிச்சாங்க. அவங்க கொஞ்சம் கொஞ்சமா நழுவிக்கிட்டே போனாங்க. நான் தனியா மாட்டிக்கிட்டேன். பாம்பே கிளப்பை தொடங்கினாருன்னு சொன்னாங்க. என்ன தவிர யார் பேரும் யாருக்கும் ஞாபகமே இல்ல. ராகுல் பஜாஜ் மட்டும் 1 மெம்பர் கிளப். ஏன்னா ராகுல் பஜாஜ் எல்லாரை விட ஓப்பனா பேசுவாரு, வெளிநாட்டு நிறுவனங்களை எதிர்த்து பேசுவாரு. ஆமா, கவர்மெண்ட் பாலிசிக்கு எதிரா பேசிட்டு இருந்தேன். ரொம்ப கோவப்பட்டாங்க ஆட்சி அதிகாரத்துல இருந்தவங்க, அப்புறம் மீடியாக்காரங்க. அப்போ ஒரு ஃபேஷன் இருந்தது, பொருளாதார திறந்த நிலையும் உலக இணைப்பும். என்ன புரொடெக்ஷனிஸ்ட்னு சொன்னாங்க. ஆனா அது தவறான கருத்து. நான் வந்து இந்திய தொழில் நிலைகளுக்கு சமமான போட்டி கிடைக்கணும்னு சொன்னேன், அவ்வளவுதான். வெளிநாட்டு பெரிய நிறுவனங்கள் வந்தா இந்திய நிறுவனங்களுக்கு பலன் இல்லைன்னு நீங்க நினைச்சிருந்தா அப்புறம் எதுக்காக கவாசிக்கு கொண்டு வந்தீங்க? இல்ல 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 இல்ல, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. கவாசிக்கும் என் நிறுவனத்துக்கும் 1% ஷேர்ஸ் கூட கிடையாது. நான் ஒரு தடவை கூட சொன்னது கிடையாது. நாங்க காந்தி வழியில் நடக்கிற குடும்பம். காந்திஜி என்ன சொன்னாரு? உங்கள் வீட்டின் ஜன்னல்களை திறந்து வையுங்கள், உலகம் முழுவதிலிருந்து சிந்தனைகள் காற்று வரட்டும். ஆனா அப்படி வரும்போது நம்ம மரம் விழுந்து போகாம பாத்துக்கங்க. நான் வந்து டெக்னாலஜியை மட்டும்தான் எடுத்துக்கிறேன். அங்க மட்டுமா, நிறைய நாடுகள்ல இருந்து எடுக்கிறோம். டோக்கியோல இருந்து கூட பெரிய பெரிய கம்பெனிஸ் மத்த கம்பெனில இருந்து எடுத்துக்கிறாங்க. ஆனா பாத்தீங்கன்னா ஓனர்ஷிப்பை நாங்க கொடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் நான் இதை சொல்லியே ஆகணும், நான் வந்து இன்னைக்கு அதுக்கு எதிரானவன் இல்லை. ஓனர்ஷிப் கொடுக்க வேண்டான்னு நான் கொடுக்கல, மத்தவங்க ஓனர்ஷிப் கொடுக்கறாங்க. நல்ல விஷயம், நமக்கு வேற சாய்ஸும் இல்ல. இப்போ WTOக்கு அண்டரா யாரையும் நம்மளால தடுக்கவும் முடியாது. இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்க்கு கொடுத்திருக்கீங்களா? அதாவது ஓனர்ஷிப் 26 அவங்களுக்கு கொடுத்திருக்கேன், 74 நானே வச்சிருக்கேன். எப்பவும் கொடுக்க கூடாதா? எதுக்கு இவ்வளவு கஞ்சத்தனம்? வரைக்கும் கொடுத்ததே இல்லைன்னு இப்பதான் சொன்னீங்களே. நீங்க பஜாஜ் ஆட்டோ பத்தி பேசிட்டு இருந்தீங்க, பஜாஜ் அலைன்ஸ் பத்தி பேசுங்க. இன்சூரன்ஸ் பிசினஸ் பத்தி சொல்லுங்க. அதுல வந்து இன்சூரன்ஸ் பத்தி எனக்கு ஒன்னும் பெருசா புரியறது இல்ல. ஒன்னு. ரெண்டாவது, அலையன்ஸ் உலகத்தோட டாப் 3 கம்பெனிஸ்ல ஒன்னா இருக்கு. மூணாவது, கவர்மெண்ட் லிபரைஸ் பண்ணாங்க, அலோ பண்ணாங்க வெளிநாட்டு நிறுவனங்கள் வரதுக்கு 26% பங்குகள் வாங்கலான்னு. அதை தான் நாங்க பண்ணோம். இன்னைக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க? வெளிநாட்டு பெரிய நிறுவனங்கள் இந்தியாவுக்கு வந்து இந்திய கம்பெனிஸ்ல முதலீடு செய்யணுமா வேண்டான்னு நினைக்கிறீங்களா?
என்னோட கருத்து என்னன்னா எல்லா துறைகள்லயும் இருக்கக்கூடாது, முனிசிபல் கார்ப்பரேஷனே மாத்திரணும்னு. இங்கிலாந்துல அப்படிதான் இருக்கு. என்னோட கருத்து இந்தியால இன்னும் அது மாறவே இல்லை. ஏன்னா இன்னும் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. பப்ளிக் செக்டார்ல 200 கிட்ட இருக்கு. அதை பிரைவேடைஸ் பண்ணுங்க, அதை வெளிநாட்டு நிறுவனமா மாத்துங்க. இன்னைக்கு வெளிநாட்டு நிறுவனங்கள் வர்றதுக்கும் போறதுக்கும் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனா அமெரிக்கா வெளிநாட்டு பங்கை பெரும்பான்மையா அனுமதிக்கிறதே இல்ல. விமான சேவை துறையில, ஒளிபரப்பு துறையில, தொடர்பு தொழில்நுட்ப துறையில இதுல எதுவுமே அனுமதிக்கிறது இல்ல. டிஃபென்ஸை விட்டுருங்க, இந்த 3 விஷயத்துல அனுமதிக்கிறதே இல்ல. நீங்க மட்டும் அனுமதிக்கணும்னு சொல்றாங்க. ஆனா இது அவங்களோட இரட்டை நிலைப்பாடுன்னு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். WTOல பயங்கரமான இரட்டை நிலைப்பாடு. விவசாயத்துறையில யூரோப், அமெரிக்கா கொஞ்சம் கூட யோசிக்காம வளர்ந்து ஒரு நாடுக்கு பெரிய நஷ்டத்தை உருவாக்குறாங்க. நான் தான் கத்திக்கிட்டு இருக்கேன். வெளிநாட்டுக்கு போகும்போதெல்லாம் எதிர்ப்பு குரல் உருவாக்குறேன். அதனாலதான் வெளிநாட்டை சேர்ந்தவங்க என் மேல ரொம்ப கோவமா இருக்காங்க. ஆனா நீங்க இவ்வளவு கத்தி இவ்வளவு விஷயங்களை சொல்றீங்க, அந்த காரணத்தினாலதான் உங்க பசங்க உங்களை கம்பெனியை விட்டு வெளியே நீக்கணும்னு நினைச்சிட்டாங்களா? அவங்க நிறைய முயற்சி பண்ணி பார்த்தாங்க. அப்பா நான் இருக்கிறதுனால தான் இவ்வளோ சக்ஸஸ்ல இருக்கீங்கன்னு சொன்னேன். நீ வேணா எம்டியா இருந்துக்கோ, ஆனா சேர்மன் நானா தான் இருப்பேன்னு சொன்னேன். அவங்களுக்கு மேனேஜ்மெண்ட் எல்லாத்தையுமே கொடுத்துட்டேன். ஆனா ஓனர்ஷிப் நம்ம கையில இருக்குல்ல. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, அம்பானி குடும்பத்துல நடக்கிற சண்டைய தீர்த்து வைக்கிற முயற்சியில நீங்க இருக்கீங்க. 0. அப்ப பேப்பர்ல எல்லாம் வந்தது, சொல்லுங்க. ஆனா 0. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு டைமும் இல்ல, அதுல இன்ட்ரெஸ்டும் இல்ல. 2 பிரதர்ஸும் என்னோட ஃப்ரெண்ட்ஸு, 2 பிரதர்ஸும் ஃப்ரெண்ட்ஸு. அவங்க 2 பேர் மேலே எனக்கு நிறைய மரியாதை இருக்கு. குடும்ப விஷயத்துல நான் தலையிடுறது இல்ல. ஆனா அது மிகப்பெரிய அமைப்பு, நாட்டுக்காக ரொம்ப பெரிய நிறுவனத்தை அமைச்சிருக்காங்க. அதை பத்தி 2 விதமான கருத்துக்கள் இருக்கலாம். அது எப்படி உருவாச்சுங்கிறதுக்குள்ளலாம் நான் போகவே இல்லை. ஆனா அது ரொம்ப பெரிய அமைப்பு. ஆனா சீக்கிரமா ஒரு ஒப்பந்தம் மூலம் கண்டிப்பா தீர்வு கிடைக்கும்னு நான் நம்புறேன். காமத் சார் அந்த நிறுவனங்களோட கணக்கு பார்க்கறாருன்னு நான் நினைக்கிறேன். ஆனா இறுதியில அந்த 2 சகோதரர்கள் தான் அதை பண்ணுவாங்க, வேற யாரும் பண்ண முடியாது. அண்ட் அவங்க அம்மா கோகிலா இது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். வெளியாளுங்களுக்கு இதுல வேலையே இல்லை. 2 சகோதரர்களும் ரொம்ப மெச்சூர்டானவங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 8லேருந்து 12 மாசம் எடுக்கும். அது இன்னைக்கோ நாளைக்கோ முடியிற விஷயம் இல்லை. ஆனா செட்டில்மெண்ட் கண்டிப்பா நடக்கும். அனில்க்கும் நஷ்டம், முகேஷ்க்கும் நஷ்டம், ரிலையன்ஸ்க்கும் நஷ்டம். அதோட திருபாய் அம்பானி ரெப்புடேஷனும் பாதிக்கப்படும். அதனால செட்டில்மெண்ட் கண்டிப்பா நடக்கும். ஆனா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா குடும்பத்துக்குள்ள கசப்புத்தன்மை இருக்கு. நீங்க அவங்களுக்கு புரிய வைக்க முயற்சி இல்ல பண்ணல. இல்ல, அது என்னோட வேலையே இல்ல. நான் சொன்னா யாரு கேட்பாங்க? நான் ரொம்ப சின்ன ஆளு. நான் சொல்றதெல்லாம் கேட்க மாட்டாங்க. இதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு ராகுல் பஜாஜ் மீது. இப்ப நம்மளோட நீதிபதி RC பார்கவா அவர்களுடைய தீர்ப்பை பார்க்கலாம். என்னோட கருத்துல பஜாஜ் அவர்கள் படித்த வக்கீல் பயிற்சிய இன்னைக்கு முழுமையா பயன்படுத்திக்கிட்டாரு. தன்னோட விளக்கத்தை மிகவும் திறனுடன் வெளிப்படுத்தினாரு. அதனால உங்க மேல ஒரே ஒரு குற்றச்சாட்டு தான் இருக்கு, அது நீங்க அதிகமா பேசுறீங்கன்னு. அதுக்கான தண்டனை என்னவா இருக்கணும்னா, மக்களும் என்னோட தீர்ப்பை கண்டிப்பா ஒத்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் உங்க கம்பெனில உங்களுக்கு அதிகமான பொறுப்புகள் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதனால உங்களோட தண்டனை என்னன்னா, நீங்க தினமும் ஒரு இடத்துக்கு போய் லெக்சர் கொடுத்தாகணும். நீங்க தினமும் போய் அங்க லெக்சர் கொடுக்கறத கணக்குல வச்சுக்கணும். மொத்தமா 365 லெக்சர்ஸ் உங்க ரெக்கார்ட்ல இருக்கணும். இந்த தண்டனையோட நான் இந்த நீதிமன்றத்தோட வழக்க முடிச்சுக்கிறேன். இந்த நம்பிக்கையோட ராகுல் பஜாஜ் இதே மாதிரி தைரியமா தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துவாரு. யார் ஆட்சியில இருக்காங்க இல்லைங்கிறதையெல்லாம் கண்டுக்க மாட்டாரு. இன்றைய வழக்கை இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த வாரம் மீண்டும் சந்திக்கலாம் ஒரு புது விருந்தாளியோட. அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.